சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம். சமத்துவமே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுவதென்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. எந்தெந்த தொகுதிகள் என்பதை பற்றி முடிவு செய்ய தற்போது திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு கலந்தாய்வு செய்தோம். திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பேச்சுவார்த்தை குழு தலைவர் திரு துரைமுருகன் அவர்களும் மற்றும் பேச்சுவார்த்தை குழுவை சார்ந்த திமுக முன்னணி தலைவர்களும் இந்த கலந்தாய்வில் எங்களோடு கலந்து கொண்டனர். எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு செய்துவிட்டோம். அதனை முறைப்படி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். தோழமை கட்சிகளின் தொகுதிகள் அனைத்தையும் முடிவு செய்த பின்னர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கான தொகுதிகள் எவை என்பதையும் அறிவிப்பார். அது குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்போம். பொள்ளாச்சியில் இளம் பெண்களை மயக்கி மிக மோசமான முறையில் பாலியல் வல்லுறவு கொண்டிருக்கிறார்கள், வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். தமிழகத்திற்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய அவமானம் இது, தலைக்குனிவு. யாராயிருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசு தயங்கக்கூடாது. ஆளுங்கட்சி தரப்பிலேயே அவர்களை பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றன என்கிற தகவல்கள் வெளிவந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த அநாகரிகத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற 14ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறோம். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்னும் யார் யார் அந்த குற்றச் செயல்களின் பின்னணியில் இருக்கிறார்கள், அரசியல் தொடர்பு என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டும். 3 தொகுதிகளில் எலெக்ஷன் பெட்டிஷன் கேஸ் மட்டும்தான் பதிவாகியிருக்கிறதே தவிர தடை ஆணை அந்த தொகுதிகளுக்கு இல்லை. அதிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் வழக்கு பதிவு செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நண்பர் சரவணன் அவர்கள் அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்று தெரிய வருகிறது. அதைப் போல ஒற்றப்பிடாரம் தொகுதியிலும் எலெக்ஷன் பெட்டிஷன் திரும்ப பெறப்படும் என்கிற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அந்த 3 தொகுதிகளுக்கும் இணைத்து 21 தொகுதிகளுக்குமாக இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று வழக்கு கொடுக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்தாமல் அந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்.